ஹாய். ஹாய். நம்ம மதுரையில இருக்கிற ரெயின்போ லேஸ் ஹவுஸ்ல ஸ்டாண்ட் ஐட்டம் பார்ப்போம். ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல ஸ்டாண்டு, ஃபிட்டிங் ஸ்டாண்டு, கழட்டி மாட்டுற ஸ்டாண்டு, பாக்ஸ் ஸ்டாண்டு, சேர்ல உட்காந்து பண்ற ஸ்டாண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம குசால் வந்து செஞ்சு தர போறாரு உங்களுக்கு. ஓகேவா? வாங்க பார்க்கலாம். இது வந்து பாக்ஸ் ஸ்டாண்டு. இது பாக்ஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு 4 கால் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கழட்டி மாட்டுறது. நீங்கள் இப்போ கிளாஸுக்கு எங்கேயும் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கழட்டி மாட்டுறது ஈஸியாக இருக்கும். அதை மாட்டி காமி. இது வந்து நீங்கள் கழட்டி மாட்டிக்கலாம். இந்த மாதிரி மாட்டிட்டு ஃப்ரேம் வந்து இதில் வந்து வெளியே வரும். இது கழட்டி மாட்ட ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து வெளியே வரும். நான் அடுத்து ஃபிட்டிங் ஸ்டாண்ட் காட்டுறேன் பாருங்க. அது வந்து ஃப்ரேம் வந்து உள்ளே வரும் அதில். இது வந்து ஃபிட்டிங் ஸ்டாண்டு. இது ஃப்ரேம் வந்து உள்ளே வரும் இந்த மாதிரி. இதுக்கு வந்து ஒரே ஒரு நட்டு தான். ஒரு ஸ்க்ரூ ஒரு நட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துடும். இது வந்து ஃபிட்டிங் ஸ்டாண்டு. அது கழட்டி மாட்டுற ஸ்டாண்டு. அடுத்து பாக்ஸ் ஸ்டாண்டு. இது பாக்ஸ் ஸ்டாண்டு. இந்த மாதிரி 4 கால் வந்துடும் இதுக்கு. இது பாக்ஸ் ஸ்டாண்ட்னா நீங்கள் கீழே உட்காந்து பண்ணுற மாதிரி தான் வரும் இந்த ஸ்டாண்டு. சேரில் உட்காந்து பண்ணுறது தனியாக நான் காட்டுறேன். அது தனியாக வரும். இது உங்களுக்கு இந்த ஸ்டாண்டுக்கு இந்த காலுக்கு 4க்குமே உங்களுக்கு புஷ் வந்துடும். இந்த மாதிரி வரும். இது நான் எப்படி இப்போ இதில் ப்ளவுஸ் ஃபிட் பண்ணுறதுன்றத காட்டுறேன். இது வந்து நம்மகிட்ட இருக்க எம்ப்ராய்டிங் ஒர்க் ப்ளவுஸு. நான் இதை சும்மா எப்படி ஃபிட் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஆரி ஒர்க் போகிறதுக்கு அந்த ஜாஸ்மின் கிளாத்து இல்லை சில்க் துணி அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுக்கு மாட்டும் போது வந்து லூஸாக தான் தெரியும். நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி நல்லா மாட்டிடணும் உங்களுக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 12 கிளிப் ஒரு பாக்ஸுக்கு. ஆனால் நீங்கள் 24 கிளிப் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. டைட்டாக நல்லா பண்ணிக்கிறது நல்லது தானே. நல்லாயிருக்கு. இது எப்படியே உங்களுக்கு வந்துடும். இதில் நீங்கள் இப்படி ஃபிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் ஆரி ஒர்க் ப்ளவுஸில். இது நான் எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் மாட்டி வச்சுருக்கோம். இதில் நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மாட்டிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம சேரில் உட்காந்து பண்ணுற ஸ்டாண்ட் பார்ப்போம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். நீங்கள் மாட்டிட்டு அந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு பாருங்கள், இந்த இது வந்து இந்த மாதிரி வரணும். இது சும்மா இப்போதைக்கு நம்ம கையில் வச்சு டைட் பண்ணிடுறோம். நீங்கள் ஸ்பானர் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். இது இந்த மாதிரி ஆட்டிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தூக்கி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இதுலேயுமே நம்ம ப்ளவுஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக நீங்கள் இங்கே ஃபுல்லாக நீங்கள் எப்படி மாட்டிக்கலாம். லாஸ்ட்டாக பண்ணுறத நல்லா இழுத்து பிடிச்சி டைட் பண்ணுங்கள். இது நம்ம எம்ப்ராய்டிங் ப்ளவுஸில் தான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால கொஞ்சம் நல்லா டைட்டாகவே போட்டுக்கோங்க. டைட்டாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கு. இந்த மாதிரி இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இது உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து சேர் ஸ்டாண்டு.
வந்து நம்ம பாக்ஸ் ஸ்டாண்டுலேயே பெரிய ஸ்டாண்டு 48க்கு 25 இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும். அங்கே ஒரு ஜாயிண்ட் போடணும். இது அவ்வளோதான். இது மேலே ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கால் மாட்டுறது தான் வேலை இதில். கால் வந்து நம்ம பாக்ஸ் ஸ்டாண்டு மாட்டோம்ல அதே மாதிரி மாட்டணும். இதெல்லாம் ஸ்டாண்டெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு எனக்கு நீங்கள் என்ன ஸ்டாண்ட் வேணுமோ நான் உங்களுக்கு இதில் எல்லாமே ஃபிட்டிங் ஸ்டாண்டு, கல்ட்டி மாட்ட ஸ்டாண்டு, பாக்ஸ் ஸ்டாண்டு, சேரில் உட்காந்து பண்ணுற ஸ்டாண்டு, பாக்ஸ் ஸ்டாண்டில் இது வந்து பெரிய ஸ்டாண்டு. இதில் எந்த ஸ்டாண்டு வேணுமோ எனக்கு அதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் பண்ணுவேன். நம்ம கொரியர் மூலியமாக உங்களுக்கு அனுப்பலாம் பார்சல். இல்லை லாரியில் போடணும்னா லாரிலையும் போட்டு விடலாம். அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக அப்படியே இப்போ நீங்கள் 1 மீட்டர் ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அதை அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிற மாதிரி வந்து. ஓகே. இப்போ ஸ்டாண்டு எல்லாமே நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்க. நான் எல்லா ஸ்டாண்டுமே காமிச்சாச்சு உங்களுக்கு. ஃபிட்டிங்கு, கழட்டி மாட்டுறது, பாக்ஸ் ஸ்டாண்டு, சேரில் உட்காந்து பண்ணுற ஸ்டாண்டு எல்லா ஸ்டாண்டும் காமிச்சாச்சு. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்து சிங்கிள் பீஸும் இருக்குது. நீங்கள் ஹோல்சேலாக வேணும் அப்படின்னா எனக்கு 10 பீஸ், 20 பீஸ், 30 பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்கும். எனி டைம் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க் ஐட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய். பாய். பாய்.